சப்போஸ் கவர்மெண்ட் வந்து ஏதாவது திட்டத்தின் மூலமா உங்களோட லேண்ட் ஆர் பில்டிங்கை வந்து அக்வயர் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து செக்ஷன் 54D வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அந்த அமௌண்ட்டை வச்சு வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள லேண்ட் ஆர் பில்டிங்கை வாங்கியிருக்கணும். நீங்க வந்து டாக்ஸஸ் இல்லாம நீங்க வச்சுக்கலாம். செக்ஷன் 54EC ஒரு லாங் டர்ம் அசெட்டை வச்சிருந்து வித்து ஒரு ப்ராஃபிட் வருதுல, ப்ராஃபிட்கான அமௌண்ட்டை வச்சு நீ கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ண பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னா உனக்கு டாக்ஸஸே கிடையாது. 3 டைப் ஆஃப் பாண்ட்ஸ் இருக்கு. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். இந்த 3 பாண்ட்லயும் நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அப்படின்னா உனக்கு டாக்ஸஸே கிடையாது. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணினா அதுக்கு நம்ம கிளைம் பண்ணிக்க முடியுமா? இதுக்கு செக்ஷன் 54EE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த செக்ஷன்ல எல்லாருமே கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உன்னோட அசெட்டை வித்து ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டை சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ண ஃபினான்சியல் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அப்படின்னா உனக்கு டாக்ஸஸே கிடையாது. இதுல மேக்ஸிமமா நீ 50 லட்சம் வரைக்கும் எக்ஸம்ஷன் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம 6 மாசத்துக்குள்ள நீ இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். 54EC அதுக்கும் இந்த 54Eக்கும் ஒரே டைம் பீரியட் தான். 6 மந்த்துக்குள்ள நீ எதா இருந்தாலும் பண்ணி முடிச்சிருக்கணும். என் கையில இருக்கிற அமௌண்ட்டுக்கு டாக்ஸ் கட்டாம இருக்கணும். அதுக்கு ஒரு வழியை சொல்லு.